பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் நெகேமியா புஸ்தகம் அதிகாரங்கள் 6 முதல் 8வது அதிகாரங்கள் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நெகேமியா 6வது அதிகாரத்தில் இதோ நெகேமியா அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷமும் எல்லாம் கண்ட பொழுது இதோ அவர்கள் மீண்டுமாய் எதிர்ப்பு கொடுக்கிறதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்களோடு வந்து பேச்சுவார்த்தை நடத்தும்படியாக நெகேமியாவை அழைத்தார்கள். ஆனால் நெகேமியா ஞானத்தோடு இந்த காரியங்களை மறுத்து விடுகிறதை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய மக்கள் அவர் தங்கள் அழைக்கிற வேலையின் மகத்துவத்தை குறித்த ஒரு தரிசனத்தை பெற வேண்டும். நம்முடைய வேலையும் பங்கும் தனிப்பட்டவர்களாக சிறியதும் முக்கியத்துவம் இல்லாததுமாலும் இருந்தாலும் ஒரு அமைப்பாக தேவனுடைய மக்களாக மிகப்பெரிய திட்டத்தை தொடர்ந்து செய்கிறோம் என்ற கருத்தோடு நாம் ஆண்டவரது வேலையை நாம் செய்ய வேண்டும். சத்துருடைய எதிர்ப்புகள் வரலாம், எத்தனை தடைகள் வரலாம். ஆனாலும் பெற்ற தரிசனத்தை நாம் மறவாது கர்த்தர் நமக்கு கொடுத்ததான காரியத்தை நிறைவேற்ற கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே 12வது வசனத்திலே தேவன் அவனை அனுப்பவில்லை என்று நெகேமியா அறிந்து கொண்டதை குறித்து பார்க்கிறோம். தங்களை தேவனுடைய தூதுவர் என்று உரிமை கொண்டாடுகிற அனைவரும் உண்மையிலேயே அவர்கள் தேவனிடத்தில் வந்தவர்கள்தானா என்று சோதிக்கப்பட வேண்டும். சிலர் தங்களை விசுவாசிகள் என்றும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியத்தை செய்கள் என்றும் பறைசாற்றுகிறார்கள். ஆனாலும் உண்மையில் அவர்கள் தங்களுக்கே மகிமையும் வளமான வாழ்வையும் தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே தேவ சமூகத்திலே நாம் எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து அறிய வேண்டும். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நெகேமியா கள்ள சகோதரர்களால் துன்பத்தை அனுபவித்த காரியத்தையும் நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் தேவ மகிமைக்காக வேலை செய்பவர்கள் என்று உரிமை கொண்டாடிய போதிலும் உண்மையில் அவர்கள் தேவனுடைய எதிராளிகளோடு சத்ருவோடு தொடர்பு உள்ளவர்களாக இருந்தார், கள்ள சகோதரர்களாக இருந்தார்கள். இதை நெகேமியா ஞானத்தோடு கண்டுபிடித்து தனது வேலையை செய்து முடித்ததை குறித்து இங்கே பார்க்கிறோம். சுவரானது கட்டப்பட்டு இது தேவனுக்கு மகிமையாக இந்த காரியங்கள் முடிந்தது. தொடர்ந்து 7வது அதிகாரத்தில் தேவனுடைய வேலைக்கென்று தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவதில் தேவனுடைய அடிப்படை கொள்கை என்னவென்று, அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் இங்கே நெகேமியா தேவனுக்கு உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. திரும்பி வந்த சிறை கைதிகளின் பட்டியலை இங்கு நாம் பார்க்கிறோம். அவருடைய பெயர்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பெயர்களை நினைவு கூறுகிற தேவன் நமது பெயர்களையும் ஜீவ புஸ்தகத்திலே அவர் எழுதி வைத்து அவர்களுக்கென்று ஆண்டவருக்கென்று ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 8வது அதிகாரத்தில் எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லோரும் தண்ணீர் வாசலுக்கு முன்பதாக வீதியில் ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசையின் நியாயப்பிரமாணத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். எஸ்ரா ஒரு மரத்திலான பிரசங்கம் இடத்தில் நின்று அதை வாசித்த பொழுது ஜனங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுந்து நின்றார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உண்மையாக திரும்பி ஊக்கமும் கவனமும் உள்ள ஒரு அர்த்தத்தை புரிந்து கொள்ளும்படி அவர் முயற்சி செய்தார்கள். 7 நாட்கள் ஒவ்வொரு நாளிலும் 6 மணி நேரம் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எஸ்ரா வாசித்ததை குறித்து இங்கே பார்க்கிறோம். ஒரு எழுப்புதலின் அடையாளமாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் எல்லோரும் அந்த வாசித்த பொழுது தேவனை குனிந்து பணிந்து தொழுது கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணின காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை அவருடைய ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்ட போதெல்லாம் சம்பவிப்பது என்னவென்றால், இஸ்ராவும் லேவியரும் எடுத்துக்காட்டுகள் மூலமாக அதை தெளிவுபடுத்தினார்கள். சிறையிலிருந்து வந்தவர்கள் அநேகருக்கு எபிரேய மொழி சரியாக புரியவில்லை, ஏனெனில் அவர்கள் மொழி அரமேய மொழியாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் தேவனுடைய வாக்கியங்களை வாசித்து அவர்களை அதை தெளிவுபடுத்தி கூறினதை குறித்து இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை வந்த பொழுது அதை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லது தங்களை ஒப்பு கொடுத்து அதை தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். கர்த்தருக்குள் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படி அங்கே நெகேமியா சொன்னதை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம், அதுக்கு அர்ப்பணிப்போம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.